வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். சீக்கிரமாக போகணும். ஏற்கனவே அகிலாவை அந்த மும்பை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். நம்ம இனியும் லேட் பண்ணக்கூடாது. நாளைக்கே அகிலா வீட்டில் போய் பேசலாம் என்றாள் பவித்ரா. ஓகே ஸ்வீட்டி, லேட் பண்ண வேண்டாம். நாளைக்கே அகிலா வீட்டுக்கு போகலாம். நான் அருண்கிட்ட சொல்லிடுறேன் என்றான் ஹர்ஷவர்தன். அகிலாவை பொண்ணு கேட்டு போகும்போது அண்ணாவையும் அஞ்சலியும் கூட்டிகிட்டு போகலாம். நம்ம 3 பேர் மட்டும் போனால் சரியாக இருக்காது. அருண் அண்ணாவோட அப்பா அம்மா இருந்திருந்தா ஓகே, அவங்க ஊரில் இருக்காங்க. நமக்கு இந்த பொண்ணு பார்க்க போகிற விஷயத்துக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் தனியாக 3 பேராக போகிறதுக்கு அவங்களையும் கூட்டிகிட்டு போனால் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றாள் பவித்ரா. ஓகே, அப்போது வினோதன்கிட்டையும் அஞ்சலிக்கிட்டையும் சொல்லிவிடு. நாளைக்கு ஈவினிங் போகலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அகிலா வெளியில் எங்காவது போயிட போகிறா. கால் பண்ணி அவகிட்ட விஷயத்த சொல்லிடு என்றான் ஹர்ஷவர்தன். சரிங்க, இப்போவே சொல்லிடுறேன் என்று அலைபேசியை எடுத்து அகிலாவிற்கு அழைத்தாள் பவித்ரா. பவித்ரா கால் செய்த நேரம் அப்போதுதான் அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தாள் அகிலா. என்னடி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? உடம்பு எப்படி இருக்கு? என்ன சொல்கிறாரு எங்கள் குட்டி பாஸ் என கேட்டாள். குட்டி பாஸ் எதுவும் சொல்லலை, பெரிய பாஸ் தான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் என்று சொல்ல. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் என கேட்டாள் அகிலா. நாளைக்கு அருணை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறோம். உன்னை பொண்ணு பார்க்க ரெடியாரு என்று பவித்ரா சொல்லவும் அகிலாவிற்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம். என்னடி சொல்கிற? நாளைக்கே வா என்றாள் அகிலா. ஆமாம், நாளைக்கு தான். நீ தானே சொன்ன ஏற்கனவே அந்த மும்பை மாப்பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி உங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அதனால தான் லேட் பண்ண வேண்டாம். நாங்கள் வர்ற விஷயத்த உங்கள் வீட்டில் சொல்லிடுறியா, இல்லை நானே கால் பண்ணி உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசவா என்று பவித்ரா கேட்க, ஐயையோ வீட்டில் சொல்ல முடியாது பவி. நான் அருணை லவ் பண்ணுற விஷயம் வீட்டுக்கு தெரியாது. தெரிஞ்சா அவ்வளோதான். அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்களே சாதாரணமாக பொண்ணு கேட்டு வர மாதிரி வாங்க. அப்புறம் நடக்கிறது அந்த கடவுள் விட்ட வழி என்றாள் அகிலா. அப்போ ஓகே, ஈவினிங் 5 மணிக்குள்ளே வந்துடுவோம். பஜ்ஜி சொஜ்ஜியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடு என்று சிரித்து கொண்டே பவித்ரா சொல்ல. எதுக்குடி முன்னாடியே பிளான் பண்ணி பேசி வச்சுட்டு செய்கிறோன்னு எங்கள் வீட்டில் தெரியறதுக்கா? நானே எங்கள் அப்பா என்ன சொல்ல போகிறாரோன்னு டென்ஷனில் இருக்கேன் என்று அகிலா கொஞ்சம் படபடப்பாக சொல்ல. பயப்படாத அகிலா, நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? எல்லாம் நல்லபடியாக முடியும் என்றாள் பவித்ரா. ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி, யாரெல்லாம் வரீங்க என கேட்டாள் அகிலா. நான், பாஸ், அண்ணா, அஞ்சலி, அப்புறம் கல்யாண மாப்பிள்ளை அருண் 5 பேரும் வரப்போகிறோம். நீ வீட்லேயே இரு, எங்கேயும் வெளியே போயிடாதடி என்று சொல்ல. நீங்கள் எல்லாரும் வரும்போது நான் எங்கடி வெளியே போக போகிறேன்? நீங்கள் கிளம்பும்போது எனக்கு கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க என்று சொல்லி அலைபேசியை வைத்து விட்டாள் அகிலா. ஃபோனை வைத்துவிட்டு ஹர்ஷவர்தனிடம் திரும்பி சொல்லிட்டேங்க என்றாள். குட் என்றவன், அகிலா அப்பா டைப் எப்படி? ஜாலியான பர்சனா இல்லை மூடியா என்று கேட்க, எனக்கு அவரை பற்றி அவ்வளவா தெரியாது. அவர் ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர், தமிழ் டீச்சர். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுன்னு தான் அகிலா சொன்ன மாதிரி ஞாபகம். குணாவுக்கு அவரை பற்றி நல்லா தெரியும், அவன்கிட்ட கேட்டு பார்க்கலாம் என்றாள் பவித்ரா. ஓகே, இதை பற்றி நான் குணா கிட்ட நேர்லேயே கேட்டுக்கிறேன். நான் இப்போது ஜெம் பியூட்டிக்கு தான் போயிட்டுருக்கேன். அங்கே போய் வினோதன் கிட்டையும் சொல்லிவிட்டு அப்படியே குணாவை பார்த்து அகிலா அப்பாவை பற்றி விசாரிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிய ஹர்ஷா போகும் வழியில் அருணையும் அழைத்து கொண்டு சென்றான். ஹர்ஷவர்தன் காரை ஓட்ட அருண் அவன் அருகில் அமர்ந்திருந்தான். வினோதன் ஆஃபீஸுக்கு போகிறோமா? எதுக்கு? ஏதாவது முக்கியமான டீலா இல்லை மீட்டிங்கா? புரியாமல் கேட்டான் அருண். நாளைக்கே உன்னோட கல்யாண விஷயமா அகிலா அப்பாவை பார்த்து பேச போகிறோம். அதான் குணா கிட்ட அகிலா அப்பாவை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும் என்று ஹர்ஷவர்தன் சொல்ல, அருணுக்கோ அவன் கனவு நினைவாக போகும் சந்தோஷம். இன்றுதான் முதன்முறையாக வினோதனின் ஜெம் பியூட்டி அலுவலகத்திற்கு வருகிறான் ஹர்ஷா. அலுவலகத்தை அடைவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பாக ஃபோனில் வினோதனுக்கு அழைத்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா என்று கிண்டலாக கேட்டான். நேராக வர வேண்டியது தானே? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் இல்லை. நீங்கள் பெரிய திமிங்கலம், நான் சின்ன மீன்.
என்று சொன்ன வினோதன் அப்படியே போனில் பேசிக்கொண்டே அலுவலக வாசல் வரை வந்து ஹர்ஷவர்தனை வரவேற்றான். அருணையும் ஹர்ஷவர்தனையும் அழைத்து கொண்டு தன் கேபினுக்கு சென்ற வினோதன் பியூனை அழைத்து அவர்களுக்கு குளிர்பானம் எடுத்து வர சொன்னான். என்ன வினோத், புது மாப்பிள்ள வீட்டில் இருப்பேன்னு நினச்சா உங்கள் ஸ்டாஃப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்க என்று அருண் கேட்க, கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் ஆகுது, இன்னும் வீட்டில் உட்காந்துருந்தா பிஸ்னஸை யார் பார்க்கறது என்றான் வினோதன் சிரித்து கொண்டே. அஞ்சலி எப்படி இருக்கா, அவள் ஆஃபீஸ் வரலையா என கேட்டான் ஹர்ஷவர்தன். இல்லை, அஞ்சலி, அம்மா, கோதை ஆண்டி 3 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அம்மா இத்தனை நாள் தனியாக இருந்தாங்க. இப்போ தான் அவங்களுக்கு வீட்டில் ஒரு துணை கிடச்சிருக்கு. பவித்ரா வரும்போது அவளை அழைச்சிட்டு கோயில் ஷாப்பிங்னு போவாங்க. இப்போ அஞ்சலியோட போகிறாங்க. அம்மா இப்போ என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அஞ்சலி கூட தான் அதிக நேரம் இருக்காங்க. அம்மாவுக்கும் அஞ்சலிக்கும் நல்ல பாண்டிங் என்று சொல்ல, தட்ஸ் நைஸ் என்றான் ஹர்ஷவர்தன். குணா ஆஃபீஸுக்கு வந்தாச்சா? குணா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் என்று ஹர்ஷவர்தன் கேட்கவும் வினோதனின் முகம் சற்றே மாறி போனது. குணாவா, என்ன விஷயம் என்று கேட்ட ஹர்ஷவர்தன் முகத்தில் கலவரம் தெரிந்தது. அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு அகிலா வீட்டுக்கு போய் முறைப்படி அகிலாவை பொண்ணு கேட்கலான்னு இருக்கோம். அதான் அகிலா அப்பா எப்படின்னு குணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு என்று சொல்ல, ஓ அதான விஷயம் என்ற வினோதனின் முகம் கலவரம் குறைந்து மீண்டும் இயல்புக்கு வந்தது. குணா வர்ற டைம் தான், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவான் என்றான். மூவரும் தொழில் சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கொண்டு குணாவிற்காக காத்திருந்தனர். அடுத்த 10 நிமிடத்தில் குணாவும் அலுவலகம் வந்துவிட்டான். வினோதனின் கேபினில் ஹர்ஷவர்தன் இருப்பதை பார்த்து சற்றே அதிர்ந்து போன குணா, குட் மார்னிங் சார் என்றான். குணா, உங்களை பார்க்க தான் வந்தோம் என்று ஹர்ஷவர்தன் சொல்ல, சொல்லுங்க சார், ஏதாவது முக்கியமான விஷயமா என கேட்டான் குணா. இப்படி நின்றுட்டே இருந்தா இப்படி, இப்போதான் நம்ம சொந்தக்காரங்க ஆயிட்டோமே, ப்ளீஸ் பி சீட்டட் என்று இருக்கையை காட்டினான் ஹர்ஷவர்தன். இருக்கையில் அமர்ந்து கொண்டான் குணா. நுனி இருக்கையில் அமர்ந்து கொண்டே ஹர்ஷவர்தன் என்ன சொல்லப் போகிறானோ என்று அவனையே பார்த்து கொண்டிருந்தான். குணா, நீங்கள் பவித்ரா, அகிலா 3 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியும். நாளைக்கு அருணுக்காக அகிலாவை பொண்ணு கேட்டு அகிலா வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சா அவர்கிட்ட கல்யாண விஷயம் பேச ரொம்ப வசதியாக இருக்கும். பவித்ரா கிட்ட கேட்டேன், அவளை விட உங்களுக்கு தான் அவரை பற்றி நல்லா தெரியும்னு சொன்னான். அதனால தான் உங்களை தேடி வந்தோம் என்று ஹர்ஷவர்தன் சொல்லி முடிக்க, ஓ அகிலா அப்பாவா சார், அவர் ரிட்டையர்டு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், தமிழ் வாத்தியார். நல்ல டைப்பு தான், ஸ்ட்ரிக்ட்டு, கொஞ்சம் கோபப்படுவார். வெட்டு 1 துண்டு 2ன்னு மனசில் நினச்சதை பேசிடுவார். அப்புறம் முக்கியமாக ஆம்பளைய பிறந்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லுவார். அதனால் நாளைக்கு அவர் ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் அருண் தெரியும்னு சொல்லணும் என்று குணா சொன்னான். எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா அப்படின்னா புரியலையே என்று ஹர்ஷவர்தன் கேட்க, சார், நான் ஒரு முறை அகிலாவை பார்க்க அகிலா வீட்டுக்கு போனப்போ அவரை என்கிட்ட தம்பிக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டார். நான் தெரியாதுன்னு உண்மையை சொன்னேன். பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த கேள்வி, தென்னை மரத்தில் ஏறி இளநீர் பறிக்க தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கும் செம்ம டோஸ் விழுந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், களவும் கற்றுமர அந்த மாதிரி டைப் அவர் என்று குணா சொல்ல, ஆஹா பயங்கரமான ஆளாக இருப்பார் போலையே என்று புருவத்தை உயர்த்தியபடியே ஹர்ஷவர்தன் அருணை பார்த்தான். அருண் முகத்தில் ஈயாடவில்லை. விழிகளை விரித்து குணா சொல்வதையே கேட்டுக்கொண்டிருந்தான். என்ன அருண், குணா சொன்னதை கேட்டுக்கிட்டியா என்று ஹர்ஷவர்தன் சொல்ல, எல்லாம் ஓகே தான். ஏரோப்ளைன் ஓட்ட தெரியுமான்னு கேட்டா நான் ஓட்ட தெரியும்னு சொல்லணுமா என்று அருண் கிண்டலாக கேட்க, ஆமாம் கண்டிப்பாக ஓட்ட தெரியும்னு சொல்லணும், இல்லைனா அவர் பொண்ணு கொடுக்க மாட்டார் என்று ஹர்ஷவர்தன் நக்கலாக சொன்னான். ஓட்டி காட்ட சொன்னா என்ன செய்யறது என கேட்டான் அருண். நீங்கள் ஏரோப்ளைன் வாங்கி கொடுங்க, ஓட்டுறேன்னு சொல்லு என்று ஹர்ஷவர்தன் சொல்ல எல்லோரும் சேர்ந்து சிரித்து கொண்டார்கள். சூப்பர் கேரக்டர் அருண். மொத்தத்தில் உன் மாமனாருக்கு தெரியாதுன்னு சொல்கிற ஆம்பளைங்களை விட தெரியும்னு சொல்கிற ஆம்பளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும் போல. எதுக்கும் ஜென்ரல் நாலேஜ் புக்கு வாங்கி படித்து வச்சுக்கோ, வாத்தியார் வேற என்று வினோதனும் சேர்ந்து கிண்டல் செய்தான். எதுக்கு இத்தனை கஷ்டம்? பேசாமல் அகிலாவை அழைச்சிட்டு போய் ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு தாலி கட்டிடுறேன். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட என்ன கேள்வி வேணால் கேட்கட்டும், பார்த்துக்கலாம்
என்றான் அருண். என்னடா இதுக்கே பயப்படுறியா? வா, நாளைக்கு போய் அவரா இல்லை நீயான்னு ஒரு கை பார்த்துடுவோம். குணா சொன்ன மாதிரி தெரியும் தெரியும்னு சொல்லி வை, மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் என்று ஹர்ஷவர்தன் அருணுக்கு தைரியம் கொடுத்தான். ஓகே, ஆல் த பெஸ்ட். அருண் போயிட்டு வந்துட்டு என்ன கேள்வி கேட்டாருன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லு என்று வினோதன் சொல்ல, கால் பண்ணி சொல்றதில்ல, நீயும் அஞ்சலியும் அகிலா வீட்டுக்கு எங்களோட வர போறீங்க என்றான் ஹர்ஷவர்தன். குணா, நீங்களும் நாளைக்கு அகிலா வீட்டுக்கு வரணும். அட்லீஸ்ட் அவர் ஏதாவது கேட்டா அருணுக்கு பதில் தெரியலனா நம்ம கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம்ல என்றான் ஹர்ஷவர்தன். ஓகே சார், வரேன், போலாம் என்றான் குணா. அடுத்த நாள் மாலை ஹர்ஷவர்தனும் பவித்ராவும் கிளம்பி இருக்க அருண், வினோதன், அஞ்சலி, குணா நால்வரும் ஒன்றாக வந்து சேர்ந்தார்கள். அகிலா, நாங்கள் வந்துட்டுருக்கோம், இன்னும் 2 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். வீட்டில் உன் அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க தானே என்று பவித்ரா அகிலாவிற்கு அலைபேசியில் அழைத்து பேசினாள். வீட்டில் தான் இருக்காங்க, வாங்க பவி. அப்பா என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு என்றாள் அகிலா. அருணுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் என்றால் அகிலாவுக்கு வேறு மாதிரியான டென்ஷன். அகிலாவின் வீட்டின் முன்பாக காரை நிறுத்தினான் அருண். பூக்கள், பழம் என்று வேண்டியதை தட்டில் வைத்து பவித்ரா எடுத்து வர வாசல் படியில் நின்று அழைப்பு மணியை அழுத்தினான் ஹர்ஷவர்தன். அவனோடு சேர்ந்து மொத்த பேரும் எதிர்பார்ப்போடு நிற்க அழைப்பு மணியின் ஓசை கேட்டு, யார் இந்த நேரத்தில் என்று கேட்டுக்கொண்டே நனைந்திருந்த தன் கைகளை சேலை முந்தானையால் துடைத்து கொண்டு அகிலாவின் அம்மா சாவித்ரி வந்து கதவை திறந்தார். பூப்பழத்தட்டுடன் வாசலில் நின்றிருந்தவர்களை முதலில் குழப்பமாக பார்த்தவர் பிறகு குணாவையும் பவித்ராவையும் பார்த்துவிட்டு, பவித்ரா, நீயா? என்னம்மா இது, திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? அகிலா கூட நீ வரப்போறதா சொல்லல. குணா, நல்லா இருக்கியாப்பா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அம்மா எப்படி இருக்காங்க என்று நலம் விசாரித்தபடியே ஹர்ஷவர்தனை பார்த்தவர் சற்றே அதிர்ந்து, சார் நீங்களா? நீங்க பவித்ரா வீட்டுக்காரரு, அகிலா முதலாளி தானே? என்ன சார் வெளியிலே நிற்கிறீங்க, உள்ள வாங்க என்றவர், என்னங்க வெளியே வாங்க, இங்கே யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க என்று தன் கண்களை நம்ப முடியாமல் கணவரை அழைத்தார். அகிலாவின் அம்மாவின் முகத்தில் இருந்த அதே அதிர்ச்சி அவர் அப்பாவையும் ஒட்டிக்கொள்ள, வந்திருப்பவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று புரியாமல் அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்று அமர வைத்தார்கள். வீட்டுக்குள் சென்றதும் எடுத்து வந்திருந்த பூ, பழங்கள் இருந்த தட்டை அகிலா அம்மா சாவித்ரியின் கையில் கொடுத்தாள் பவித்ரா. என்னம்மா இது, எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அவர்கள் வந்திருக்கும் விஷயம் புரியாமல் புருவத்தை சுருக்கி தட்டை வாங்கி கொண்டாள் சாவித்ரி. எல்லாரும் வந்திருக்கீங்க, இந்த அகிலா உள்ள என்ன பண்றா? நீ வர்றது அவளுக்கு தெரியாதா? நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு அவ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே என்று சாவித்ரி பவித்ராவிடம் கேட்க, இல்லம்மா, நாங்க வர்றது அகிலாவுக்கு தெரியாது என்று அகிலா சொல்லி கொடுத்ததை போலவே பேசினாள் பவித்ரா. ஓ, அப்ப சர்ப்ரைஸா வந்திருக்கீங்கன்னு சொல்லு. சரி சரி, இரு அகிலாவை கூப்பிடுறேன். அகிலா, அகிலா, கீழே வாமா, பவித்ரா வந்திருக்கா பாரு. பவித்ரா மட்டும் இல்ல, குணாவும் வந்திருக்கான் என்று சாவித்ரி குரல் கொடுத்தார். ஹர்ஷவர்தனின் கார் சத்தம் கேட்டதுமே எல்லோரும் வந்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டாள் அகிலா. ஜன்னல் பக்கமாய் வந்து நின்று காரிலிருந்து இறங்கியவர்களை பார்த்ததும் அவளின் இரத்த அழுத்தம் எகிரியது. இதய துடிப்பின் வேகமும் கூடியது. டென்ஷனில் கைகளை பிசைந்து கொண்டு அறையிலேயே நின்று கொண்டிருந்தாள். மாடியில் அகிலாவின் அறையை பார்த்த சாவித்ரி, இத்தனை வாட்டி கூப்பிடுறேன், என்ன இவ இன்னும் வராமையே இருக்கா என்று முனகிக் கொள்ள, சாவித்ரி, வந்திருக்கிறவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வா என்று அகிலாவின் தந்தை சிவனேசன் அழைத்தார். பவித்ரா, அகிலா மேலதான் இருக்கா, நீ போய் கூட்டிட்டு வா, நான் வந்தவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்குறேன் என்று சாவித்ரி சொல்ல, சரிம்மா, நீங்க போங்க, நான் மேலே போய் அகிலாவை பார்க்குறேன் என்று பவித்ரா அகிலாவின் அறைக்கு சென்றாள். சாவித்ரி சமையல் அறைக்கு சென்றார். நான் சிவனேசன், ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர், தமிழில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட அகிலாவின் தந்தை, அப்புறம் சார், பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? ஹர்ஷவர்தனிடம் பேச்சை ஆரம்பித்தார். நல்லா போயிட்டு இருக்கு சார் என்றான் ஹர்ஷவர்தன். குணா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நீ இப்போ சார் ஆஃபீஸில் வேலை செய்யறது இல்லையாமே, வேற கம்பெனிக்கு போயிட்டேன்னு அகிலா சொன்னாலே. என்னப்பா, புது கம்பெனி சார் கம்பெனியை விட அதிக சம்பளமா என்று அடுத்த கேள்வியை குணாவிடம் கேட்க, இடதுபுறம் புது முதலாளி, வலதுபுறம் பழைய முதலாளி, இருவரையும் அருகில் வைத்து கொண்டு என்ன பதில் சொல்ல முடியும்? சங்கடத்தில் நெளிந்தான் குணா. சார், நான் வினோதன், பவித்ராவோட அண்ணன்.
ஜெம் பியூட்டி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது என்னோட கம்பெனி தான். குணா இப்போது ஜெம் பியூட்டியில் தான் வேலை பார்க்குறாரு. வினோதன் நிலைமையை சமாளித்தான். ஓ ஆமாம், அகிலா கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொன்னான். கமலாமா பவித்ராவோட உண்மையான அம்மா இல்லை, பவித்ராவோட உண்மையான அம்மா பேர் திலகபதி, அவளுக்கு ஒரு அண்ணனும் இருக்காருன்னு. ஓ அது நீங்கள் தானா? போன வாரம் குணா தங்கச்சிக்கும் குணா முதலாளிக்கும் கல்யாணம்னு அகிலா கல்யாணத்துக்கு வந்தாளே என்று அவர் யோசனையாய் கேட்க, ஆமாம் அங்கிள், இவ அஞ்சலி என்னோட தங்கச்சி என்று வினோதனுக்கு அருகில் இருந்த அஞ்சலியை அறிமுகம் செய்து வைத்தான் குணா. ஓ அப்போ எல்லாரும் குடும்பமாக வந்திருக்கீங்க என்று சிரித்த சிவனேசன், தம்பி உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் என்றார். வந்ததிலிருந்து அகிலாவின் அப்பா பேசுவதையே அமைதியாக கவனித்து கொண்டிருந்த அருண், என்னடா வந்ததுலேருந்து அவரையே பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, வந்த விஷயத்த சீக்கிரமாக சொல்லுங்க. ஹர்ஷவர்தனின் காதில் கிசு கிசுத்தான். இருடா கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், அவ்வளோ அவசரம்னா நீயே மாமாவும் பொண்ணை கூடன்னு கேளு என்று ஹர்ஷவர்தன் அருணின் காதில் கிசு கிசுத்தான். என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா இல்லை ஜூஸா என்று கேட்டார் சிவனேசன். அதற்குள் அகிலாவை அழைத்து கொண்டு பவித்ராவும் அவ்விடம் வந்து சேர, வாமா உன்னோட முதலாளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, உட்காந்து பேசு என்று சொல்ல, அவர்கள் திருமண பேச்சை ஆரம்பிக்கும் போது உடன் இருந்தால் சிக்கல் என்று நினைத்த அகிலா, அப்பா நீங்கள் பேசிட்டுருங்க, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் என்று சமையல் அறைக்குள் ஓடிவிட்டாள். வந்தவர்களுக்கு காஃபி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள் அகிலா. அருண் அவளையே பார்த்து கொண்டு காஃபியை எடுக்க, பயத்தில் இருந்த அகிலாவோ அவர்கள் யாரையுமே பார்க்கவில்லை. அப்பா இது உங்களுக்கு என்று ஒரு கப் காஃபியை சிவனேசனுக்கு கொடுக்க, நான் காஃபி குடிக்கிறத நிறுத்தி 1 வாரம் ஆகுது, உங்கள் அம்மாவுக்கு மறந்து போச்சா, எனக்கும் சேர்த்து காஃபி கொடுத்து விட்டுருக்கா என்று சாவித்திரியை அழைக்க, ஐயோ நீங்கள் காஃபி விட்டுட்டீங்கன்னு மறந்தே போயிட்டேன், வயசாகுதுல்ல அதனால தான் ஞாபகம் மறதி சிரித்து கொண்டே சாவித்திரி சொல்ல, அதுக்கு தான் தினமும் 1 மணி நேரம் யோகா பண்ணணும்னு சொல்கிறேன், நீங்கள் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. சிரசாசனம் செஞ்சால் மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகும், நினைவாற்றல் பெருகும், மன அழுத்தம் குறையும் என்று அவர் ஆரம்பிக்க, அங்கே இருந்தவர்கள் முகத்தை சுளித்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சார் நீங்கள் யோகா பண்ணுவீங்களா என்று ஹர்ஷவர்தனை பார்த்து கேட்டார் சிவனேசன். நான் ஜிம் ஒர்க் அவுட்டு தான் பண்ணுவேன், யோகா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல, ஆனால் ஆசை இருக்குது, ஒரு நல்ல ட்ரெயினரை பார்த்து சீக்கிரமாக கற்றுக்கணும் என்றான். வினோதனும் அதே போல் பதில் சொல்ல, பவித்ரா நான் வாக்கிங் போவேன் என்றாள். ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை இனிமேல் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்றாள் அஞ்சலி. அடுத்து அருணிடம் திரும்பி, நீங்க தம்பி என்று கேட்டார். அவை இம்ப்ரெஸ் பண்ண எது கேட்டாலும் தெரியும்னு சொல்லணும் என்று மனதிற்குள்ளேயே சொல்லி கொண்டிருந்த அருண் சட்டென சுதாரித்து, எனக்கு தெரியும், எனக்கு யோகா தெரியும் அங்கிள் என்றான். திருமணம் நடக்க வேண்டுமென்றால் அவர் என்ன கேட்டாலும் தெரியும் என்று சொல்லித்தானே ஆக வேண்டும். 1000 பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்து என்று பெரியவர்களே சொல்லி இருக்கிறார்களே. வெரி குட், இத்தனை பேர்ல யோகா தெரிஞ்ச ஒரே ஆளு நீங்க தான் தம்பி. யோகால சிரசாசனம் செய்வீங்களா என்று கேட்டார். சிரசாசனமா, அது என்ன, பேரையே இன்றைக்குத்தானே கேட்கிறேன் என்று அருண் வெளிக்க, அருகில் இருந்த ஹர்ஷவர்தன், சிரசாசனம்னா என்னன்னு தெரியுமா? மீண்டும் அருணின் காதில் கிசுகிசுப்பாய் கேட்டான். யாருக்கு தெரியும், சும்மா தெரியும்னு சொல்லி வச்சேன் என்று அருண் அசால்ட்டாய் சொல்ல, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை, சிம்பிள், தலைகிலா நிற்கணும், ரெடியாரு, இப்போது அவர் உன்னை தலைகிலா நிற்க சொல்ல போகிறாரு என்று சிரித்து கொண்டே சொல்ல, என்னடா சொல்கிற, தலைகிலா நிற்கணுமா? ஆமாம், தலை கீழே இருக்கணும், கால் மேலே இருக்கணும் என்று ஹர்ஷவர்தன் சொல்ல கொஞ்சம் அதிர்ந்து தான் போனான் அருண். ஹர்ஷா சொல்லி வாய் மூடவில்லை. தம்பி நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நீங்கள் செஞ்சு காட்டுங்க, மற்றவங்க எல்லாரும் பார்க்கட்டும் என்று குண்டை தூக்கி போட்டார் சிவனேசன். இப்போது திகைத்து நின்றது அருண் மட்டுமல்ல, வந்திருந்த மொத்த பேரும் தான். சாவித்ரி, அந்த யோகா மேட்டை இங்கே எடுத்துட்டு வா, தம்பி சிரசாசனம் செஞ்சு காட்ட போறாரு, நீயும் வந்து பார்த்துக்கோ, உனக்கு தான் இந்த ஞாபக மறதி வியாதி ரொம்ப அதிகமாயிடுச்சு என்று சிவனேசன் குரல் கொடுக்க, இதோ எடுத்துட்டு வரேங்க என்றார் சாவித்ரி. அகிலாவிற்கோ அருண் படும் பாட்டை பார்க்க ஐயோ பாவம் என்று இருந்தது. தப்பிக்க என்ன வழி என்று தெரியாமல் அதிர்ந்து விழித்த அருண் குணாவை பார்த்து முறைத்து கொண்டே ஹர்ஷவர்தனிடம் திரும்பி, டேய் என்னடா பார்த்துட்டே இருக்க, ஏதாவது பண்ணுடா, என்னை காப்பாத்து என்று அவனுக்கு மட்டுமே கேட்கும்படி அபய குரல் கொடுக்க, தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்து,
கூல் என்றான் ஹர்ஷவர்தன். பின் தொண்டையை மெதுவாக செருமிக்கொண்டே, சார், அருண் இப்போ சிரசாசனம் செய்ய முடியாது. நாங்கள் எல்லாரும் இப்போதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஹெவி மீல், அதுவும் நான்வெஜ். சாப்பிட்ட உடனேயே யோகா பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்றான் ஹர்ஷவர்தன். ஆமாம், சாப்பிட்ட உடனே யோகா மட்டும் இல்லை, எந்த எக்ஸசைஸுமே பண்ணக்கூடாது. இப்போ வேண்டாம் தம்பி, ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக நீங்கள் சிரசாசனம் செஞ்சு காட்டணும். நான் அதை பார்க்கணும் என்று சிவனேசன் கூறியதும் சரி என்று தலையசைத்த அருணுக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. இது முடிஞ்சிருச்சு, அடுத்து இன்னும் என்னென்ன கேள்வி கேட்க போறாரோ என்று நினைத்து கொண்ட அருணின் பயம் அவன் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது.